அதிகாரத்துல 3 பிரிவா பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முதல் பிரிவு 1ஆம் வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் வானத்தில் அடையாளம் அப்படின்ட்டு ஒரு பிரிவு. வானத்துல 2 விதமான அடையாளங்களை நம்ம பார்த்தோம். ஒண்ணு என்ன அப்படின்னாச்சுன்னா, சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ, அடுத்தது வலு சர்ப்பம். இது ரெண்டும் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம். வலு சர்ப்பத்தை பற்றி பார்க்கும்போது, மனுஷன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த வலு சர்ப்பம் தள்ளப்படுது. சாத்தான் தள்ளப்படுகிறான். லூசிபரும் அவனை சேர்ந்த 3 தேவதூதர்கள்ல 1/3 பங்கு தேவதூதர்கள் கீழே தள்ளப்படுகிறார்கள். இதை நம்ம பார்த்தோம். அது எப்படி என்ன நடந்துச்சு நல்ல விவரமாகவே விளக்கமாகவே நான் சொன்னேன். அவன் வானத்துல அவனுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதுல தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்து இன்னைக்கு அங்க இருக்கிறான். இன்னைக்கு இருக்கும் சாத்தான் பரலோகத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிறான். பரலோகத்துக்கு எதுக்கு போகிறான் அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவதற்காக அவன் சென்று கொண்டிருக்கிறான். அதான் யோபோட நூல்ல இதை நம்ம தெளிவா பார்க்கிறோம். யோபுவை பற்றி அவன் எப்படிலாம் சொல்றான். அடுத்த 2 நாளாகமத்துல ஒரு இதை பார்க்கிறோம். 2 நாளாகமத்துல எடுத்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம 18ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதிகாரத்துல 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வன் என்றது. எதினால் என்று கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல பிசாசு போக்குவரத்துமா இருக்கிறான். அப்படிங்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. இப்போ இந்த உபத்திரவ காலம் முடிந்ததுக்கு பிறகு மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிற நாட்கள்ல மிகாவேலும் அவரோட சேர்ந்த வானதூதர்களும் பரலோகத்தின் தூதர்களும் சேர்ந்து இவங்களை யுத்தம் பண்ணி இவங்களை கீழே தள்ளிடுறாங்க. அதான் விண்ணுலக யுத்தம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம். மிகாவேலும் அந்த 7வது வசனத்தை பார்த்தோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அப்ப அந்த மிகாவேல் தூதனை பற்றி நான் சொல்றேன்னு சொன்னேன். நேற்று நமக்கு நேரம் இல்லாதனால அதை சரியா சொல்ல முடியல. நான் இன்னைக்கு அதை கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசையா இருக்கேன். அப்போ சாத்தான் கீழே தள்ளப்படுச்சு, முழுவதுமா தள்ளப்படுறான். அடுத்து இன்னொரு காரியத்தை பார்த்தோம். என்னன்னா, சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது இஸ்ரவேலை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 12 கோத்திரங்கள் அதுக்கு உண்டு. அந்த 12 கோத்திரம் 12 முடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தன அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்துட்டு அது என்ன பார்க்கிறோம்னா, அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை இருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். 4வது வசனத்துல பார்க்கிறோம். பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணான் அப்படிங்கிறத பார்த்தோம். பிறந்ததுக்கு அப்புறம் அவரை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும் எவ்வளவு முயற்சி பண்ணினான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்.
பார்த்தா. இருந்தாலும் ஆண்டவர் வந்த காரியத்தை முடித்து வெற்றி சிறந்து மரித்து உயிர்த்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 5வது வசனத்திலே அதான் பார்க்கிறோம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 3வது காரியம் ஒண்ணு பார்க்கணும். மண்ணுலகின் யுத்தம். அதை பார்க்கல. அதுக்கு முன்னால இந்த தேவதூதர்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள மேற்கொண்டுள்ள காரியத்தை பார்க்கலாம். தூதர்கள் அப்படின்ற 2 பிரிவா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒண்ணு பரிசுத்த தூதர்கள், அடுத்தது அசுத்த தூதர்கள். பரிசுத்த தூதர்களை தேவதூதர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து அசுத்த தூதர்கள் அப்படின்னா சாத்தானுடைய தூதர்கள், லூசிபரையும் அவனை சேர்ந்தவர்கள். தேவதூதர்கள்ல 3 பிரிவா இருந்திருக்காங்க. 3 பிரிவா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வேதத்துல இருந்து யூகிக்கிறோம். எப்படின்னா மிகாவேலும் அவரை சேர்ந்த ஒரு பிரிவு. மிகாவேலுக்கு பிரதான தூதன் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கேப்ரியல் அவருக்கு ஒரு பிரதான தூதன்கிற அந்தஸ்து கொடுக்கப்படுது. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா பிரதான தூதர்கள் அப்படின்னு சொல்லி தானியேல்ல 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இதை படிக்கிறோம். அதுக்கப்புறம் கேருபீன்கள் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்திலே படிக்கிறோம், எசேக்கியேல்லையும் படிக்கிறோம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 22ஆவது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேருபீன்கள். அடுத்து சேராபீன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். சேராபீன்கள் அது என்னன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாதுகாக்கின்ற தூதர்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். பாதுகாக்கிற தூதர்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். அடுத்து மிகாவேலின் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பொறுப்புன்னு பார்த்தோம்னா யூதால 9வது வசனத்துல பார்க்கும்போது பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை கொடுத்து பிசாசுடனை தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்போ யுத்தம் செய்கிறது அவரோட வேலையா இருக்கு மிகாவேல் அப்படிங்கிற பெரிய தூதர். அது மாதிரி சாத்தானுடைய இதுலயே பார்க்கும்போது தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆவது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா கேப்ரியல், அந்த கேப்ரியல் பேர் சொல்லலாம், அவர் தான் அந்த சந்தேஷ் கொண்டு வந்திருப்பார்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த தேவனிடத்துல இருந்து அந்த பதிலை தானியேல்கிட்ட கொண்டு வரும்போது பெர்சியாவின் அதிபதி என்னைய தடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சாத்தானும் ஒரு அதிபதி வச்சிருக்கான், பெர்சியாவின் அதிபதி. அப்போ நான் என்ன நினைக்கணும்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு அதிபதியும் வச்சிருப்பான். தேவதூதர்களே அப்படி இருக்கலாம், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்கலாம். இங்க வந்து பெர்சியாவின் அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. அது லூசிபரை குறிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. பெர்சியா அவங்களுக்குடைய பிரதான சாத்தான் குரூப்கள் இருக்கு. அது மாதிரி கேப்ரியலுக்கு என்ன சொல்றாங்கன்னா உன் ஜனத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி தானியேல் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை சொல்லுங்க. அப்போ தானியேல் உன் ஜனத்தின் அதிபதினா யூதர்களுக்கான இஸ்ரவேலர்களுக்கான ஒரு பிரதான தூதனா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. அடுத்தது என்னன்னா பிசாசை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். இதை வந்து இப்ப புதிய மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அரக்க பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரக்க பாம்புனா ராட்சச பாம்பு. மனிதன் உண்டாவதற்கு முன்பே படைக்கப்பட்டவன் பிசாசு. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மனிதன் உண்டாவதற்கு முன்பாக படைக்கப்பட்டவன் பிசாசு. அப்போ பிசாசுக்கு ஆண்டவர் கொடுத்த சில வல்லமைகள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு, அற்புதம் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும். அடுத்தது பிசாசை பற்றி சொல்லப்படும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா பிசாசு வந்து அழகுள்ளவன், பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேர். பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி அப்படின்னாச்சுன்னா அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆள் இங்க இந்த உலகத்துல இல்லை. ஆனா நம்ம பிசாசை பற்றி நினைக்கும் போது என்னன்னா 2 பல்லு எல்லாம் வந்து கருப்பா, இந்த கண்ணு வந்து உல்டாவா இருந்துட்டு தலைமுடியெல்லாம் அப்படி போட்டுட்டு 2 கொம்பை வச்சுட்டு அப்படின்ட்டு இருக்கிறத நம்ம பிசாசுன்னு நினைக்கும். ஆனா பிசாசு வந்து பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி.
அண்ட் விஸ்டம், விஸ்டம் ஞானத்தால் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, நல்ல அறிவை கொடுத்துருக்காரு, நல்ல அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, வல்லமையை கொடுத்திருந்தார். இப்போ பிசாசை தள்ளி விடும்போது அதை எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல நமக்கு ஆதாரம் கிடையாது. இன்னைக்கு பிசாசு வல்லமை உள்ளவனா உலகத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அதை அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. அப்புறம் நம்ம மண்ணுலகின் போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாச்சுன்னா, இங்க மண்ணுலகில என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. 13வது வசனத்துல பார்ப்போம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தியது. ஆண் பிள்ளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டு ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ இஸ்ரவேல் இன்னும் அங்கதான் இருக்கு. 3 வருஷத்துல அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி கொள்கிறான். அடுத்த அந்த 2 சாட்சிகள் மரித்த உடனே அவன் அந்த சமாதான உடன்படிக்கையை உடைத்து தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் தேவன் ஆரம்பிச்சிடறான். அவனோட அரசாட்சியை இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் ஆரம்பிச்சு அவங்கள துன்பப்படுத்த ஆரம்பிச்சிடறான். அப்போ இங்க யாரை துக்கப்படுத்துறான் அப்படின்னாச்சுன்னா முதல்ல இஸ்ரவேலரை துக்கப்படுத்துகிறான். அப்போ 14வது வசனத்தை பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஸ்திரீயானவள் அந்த பாம்பிற்கு விலகி, அவன் துன்பப்படுத்தும் போது அதுல இருந்து விலகி, அதான் நம்ம இதுல பார்த்தோம். எதுல அப்படின்னாச்சுன்னா மத்தேயு 24வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா 15-14 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். எந்த மலை அப்படின்னு சொல்லி நேற்று அதை நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி காமிச்சேன். என்ன இடம் அப்படின்னா ஏதோம், மோவாப், அம்மோன் அந்த பகுதியில் உள்ள வனாந்திரங்கள். அப்போ ஏதோ மோவாப், அம்மான் அந்த பகுதியில் உள்ள வனாந்திரங்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அது ஒரு கடுமையான வனாந்திரமான பகுதிகள். அங்க சாலை போக்குவரத்து கிடையாதான். இன்னைக்கு உள்ள நிலைமை வரைக்கும் அங்க அதிகப்படியான அந்த வனாந்திரத்துல சாலை போக்குவரத்து கிடையாது. அப்போ அந்த வனாந்திரத்துக்கு போகணும்னா எப்படி போவாங்கன்னா கழுதைகள்ல போவாங்க. கழுதைகள்ல தான் ஏற்றிக்கொண்டு போவாங்க. இப்போ அங்க உள்ள கவர்மெண்ட்டுக்கு அந்த ரோடு போறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, ஆனா அங்க உள்ள மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. ஏன்னா கழுதைகள் அந்த வியாபாரம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. அங்க உள்ள லோக்கல் மக்கள் இங்க ரோடு போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் அங்க கழுதையில தான் ஓடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது அந்த இடத்தை பற்றி தான ஒரு இன்னைக்குள்ள நிலவரம். நான் போய் பார்க்கல, அங்க உள்ள நிலவரத்தை வேதாகமத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. அது போக இந்த ஸ்டடி பைபிள்ஸ்ல படிச்சு தெரிஞ்சு கொண்டது. அது போக வேத வல்லுநர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயங்கள். இன்ன வரைக்கும் அது நடந்து தான் போக முடியும். அல்லது கழுதைகள்ல ஏற்றிக்கொண்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்குறவங்க போய் சுத்தி பார்த்துட்டு வராங்க. அதான் அந்த இதுல பார்க்கும்போது இப்ப தானியேல் 11-14வது வசனத்துல கரெக்டா தெளிவா சொல்லப்படுது. என்னதுன்னா அந்த இடம் அந்தி கிறிஸ்துவினால் கைப்பற்றப்படாது. அந்த இடம் அந்தி கிறிஸ்துவினால் கைப்பற்றப்படாது. அவன் கண்களுக்கு மறைவான இடமாய் இருக்கலாம். அல்லது ஆண்டவர் அதை அவனுக்கு மறைச்சிருக்கலாம். எப்படியோ அந்த இடத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்காது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த இடத்துல வைத்து போஷிக்கிறதுக்காக அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப பாப்போமே, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலம்னா 1 ஆண்டு, காலங்களும் அப்படின்னாச்சுன்னா 2 ஆண்டு, அரை காலமும் அப்படின்னாச்சுன்னா அரை, அப்ப 3 வருஷம், 1 + 2 3 + ½ 3½ வருஷம் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போய் பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு கேள்வி. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஓடி போயிருங்க.
இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இத ஒரு வேத வல்லுநர் இப்படியா சொல்றாரு. இஸ்ரவேல் தேசத்துல பாதாள குழிகள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போயிங் 747 விமானங்களை வாங்கி வச்சிருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், இஸ்ரவேல் தேசத்துல பாதாளங்கள்ல ஆயிரக்கணக்கான போயிங் 747 விமானங்கள், அமெரிக்கால இருந்து போயிங் கம்பெனில உள்ள 74 இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய விமானம் அதுதான். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அந்த விமானத்துல பிரயாணிக்க முடியும். அந்த விமானங்களை வாங்கி வச்சு அதுல ஒரு சில மாற்றங்களை செஞ்சு வச்சிருக்காங்களா. எப்படி அப்படின்னாச்சுன்னா, விமானங்கள்லாம் பறக்கணும் அப்படின்னாச்சுன்னா உயரமான இடத்துல தான் பறக்கும். ஆனா இந்த விமானங்கள் 20 அடியில இருந்து 30 அடி உயரத்துல பறக்குமா. 20 அடி உயரத்துல இருந்து 30 அடி உயரம் வரைக்கும் பறக்குமா. அதுவும் வனாந்தரத்துல ஒரு பெரிய விமானம் 20 அடியில இருந்து 30 அடி வரைக்கும் பறந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, அந்த வனாந்தரத்துல இருந்து மண்ணு அப்படியே கபன்னு அந்த இன்ஜின்குள்ள போகும். ஆனா இந்த விமானங்களுக்குள்ள இன்ஜின்குள்ள போவாதான். ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ரேடார் வந்து ஒரு விமானத்தை கேப்சர் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அதோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 50 மீட்டர் உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க மேல உள்ளதுதான் அந்த ரேடார் வந்து அதை வந்து இது பண்ணும், ரிசீவ் பண்ணும். ஆனா இது 20ல இருந்து 30 அடி உயரத்துல பறக்குறதுனால எந்த ரேடார்லயும் இந்த விமானங்கள் வராது. அடுத்தது அப்படியே இந்த விமானங்களை பார்த்துட்டு அந்தி கிறிஸ்து பின்னால மிக் ரக விமானங்கள்ல பின்தொடர்ந்தால்னா, மிக் ரக விமானம் பறக்கிறது எப்படி இருக்குமா அப்படின்னாச்சுன்னா, அவரு அதுல இருந்து வர்ற புகைகள் வந்து வெள்ளை கலர்ல பயங்கர புகையா வருமா, ரொம்ப ஜாஸ்தி புகை வருமா. அதுவும் அந்த மிக் விமானம் முன்னால போகும்போது பின்னால இந்த ஜெட் விமானங்கள் இருந்து அந்த புகை வர்றது நீங்க பாத்துருக்கீங்க, கடுமையா புகை வருமா. அப்போ அங்க இருந்து முன்னால இருந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா பின்னால இருந்து வர்றது தண்ணி அலமோதிட்டு வரும்ல, அதே மாதிரி தெரியுமா. இதுல பாருங்களேன், இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ 15வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்பாக ஊற்றி விட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அந்த வேத வல்லுநர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, இந்த விமானத்துக்கு முன்னால போற விமானத்துக்கு அதுக்கேற்ற முறையில வடிவமைச்சிருக்காங்க. ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கும். அதனால இது வந்து இந்த மண்ணு உள்ளுக்கு போய் இது கீழே விழாது. ஆனா இதுல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, தன் இடத்துக்கு பறந்து போகும்படிக்கு பெருங்கழுகின் 2 சிகரம். பெருங்கழுகுனா பாருங்க, அந்த விமானத்தை மனசுல வச்சு பாருங்க. போயிங் 747 விமானம், இதே வச்சு பாருங்க. ஒரு பெரிய கழுகு பறந்து போற மாதிரி தான் இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா பின்னால போற மிக் விமானம் வந்து அதோட பவர்ஃபுல் விமானம். இது போகும்போது இது 20 அடி 15 அடியில பறக்கும் போது அந்த வனாந்திரத்தில் உள்ள மண்ணுனால அந்த இன்ஜின்குள்ள போய் அந்த இன்ஜின் பிளாஸ்ட் ஆகி அது அங்கே விழுமா. இன்ஜின் பிளாஸ்ட் ஆகி அங்கே வெடித்து போகும். அதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது. இது சாதாரணமா போயிடும் அப்படிங்கிறார். இதுக்கு உதாரணமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, 1967ஆம் ஆண்டு இந்த அரப் கண்ட்ரிக்கு விரோதமா இஸ்ரவேலோட ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிடுச்சு. அப்போ இஸ்ரவேலர் கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துல தான் பறந்து போயிருக்காங்க. 50 அடி உயரத்துல தான் பறந்து போயிருக்காங்க. அதனால எந்த ரேடார்லயும் அவங்க வரல, ஒரு பாதிப்பு இல்லாம யுத்தம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, பாகிஸ்தான்ல ஒசாமா பின் லேடன் ஒளிந்திருக்கும் போது அமெரிக்க படைகள் பாகிஸ்தானுக்குள்ள வந்து
ஒசாமா பின் லேடனை அடிச்சு அவனை கொன்னு தூக்கிட்டு போய் வெளியே பாகிஸ்தான் பார்டரை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் காலையில தான் எல்லாத்துக்கும் தெரியும், பாகிஸ்தான் ராணுவத்துக்கே தெரியும், ஓஹோ இப்படி ஒரு சம்பவம் நம்ம எல்லைக்குள்ள நடந்திருக்கோம். அப்ப இது எப்படி உண்டாச்சு? அதாவது மூணு ஏரோப்ளேன் வந்திருக்கு, 1-2 ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் 3 வந்திருக்கு. ஒன்னு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஒசாமா பின் லேடன் இருந்த இடத்துல அப்படியே மேல இருந்து ஒரு அந்த பகுதியில் உள்ள டோட்டல் நெட்வொர்க்கை நிப்பாட்டிட்டு ஒசாமா லேடனுக்கு கம்யூனிகேஷன் இல்லாம பண்ணிருக்கு. அடுத்ததுல வந்த ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குன ராணுவ வீரர்கள் தான் ஒசாமா பின் லேடன் இருந்த இடத்துக்குள்ள போய் அவனை அடிச்சு அவனை கொண்டு போட்டது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேள்வி வரும்போது அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, அவங்க 50 அடி உயரத்துக்கு மேல பறக்கல, அதோடு கீழே தான் பறந்து வந்திருக்காங்க. 50 அடி உயரத்தோடு கீழே தான் பறந்து வந்திருக்காங்க. அதனால எந்த ஒரு ராணுவ ரேடார்லயும் அந்த ஹெலிகாப்டர்கள் சிக்கவில்லை, அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த விளக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னாச்சுன்னா 50ல இருந்து 150 மீட்டருக்கு அப்புறம் தான் அந்த ரேடார்கள்ல வந்து ஒரு விமானமோ அதுக்குள்ள மேல உள்ள காரியங்களோ ரேடாரோட கட்டுப்பாட்டுல ரேடாரோட சிக்னல் எல்லைக்குள்ள வரும். அதுக்கு கீழே பறந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் எல்லைக்குள்ள வராது அப்படின்ட்டு அவர் அதை உதாரணமா சொல்றாரு. இது எப்படி, ஆனா இங்க நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, இவங்க ஓடி போறாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யூதேயாவில் உள்ளவங்க மலைக்கு ஓடி போக கடவீர்கள். அப்போ நம்ம அதை ஒரு உதாரணமா இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம அப்படியே விசுவாசிப்போம். அவங்க ஓடி போகும்போது இவன் எப்படி தரத்திருப்பான் அப்படின்னு சொல்லி பின்னால ஒரு கேள்வி போட்டோம் அப்படின்னாச்சுன்னா இங்க வந்து சாலை போக்குவரத்து கிடையாது, இந்த மணலுக்குள்ள எந்த ஒரு டாக்கியோ ஏதோ போயிருக்காரு. அப்போ இவன் ஒரு சேனையை பின்னால விரட்ட விட்டுருப்பான், அவங்க முன்னால ஓடிப்பாங்க, இவங்க பின்னால ஓடிப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு வேற ஏதாவது ஒரு சம்பவம் பின்னால ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னாச்சுன்னா, எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது செங்கடலை கடந்து தேவனுடைய ஜனங்கள்லாம் அப்படியே இந்த கடலுக்குள்ளோடி நடந்து போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே எகிப்து தேசத்துல பார்வோன் என்ன சொல்றான், நம்மளும் உள்ள போவோம் அப்படின்னு வந்துட்டான். ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னாச்சுன்னா, இவங்க வந்த உடனே திறந்திருந்த கடலை மூடிட்டார். அதுல அவ்வளோ செத்துட்டான். அதே பிக்சர் இதுல கொஞ்சம் மனசுல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஓடிப்பாங்க, தட 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 தடண்டு எகிப்துல இருந்து எப்படி வந்தாங்களோ அத அந்த பிக்சரை 6 லட்சம் புருஷர்கள். அப்போ அவ்வளோ ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அங்க இருந்து வருது. நான் நினைக்கிறேன் இங்கேயும் இதே மாதிரி ஒரு பெரிய ஜனக்கூட்டம் ஓடிக்கும். அப்போ 6 லட்சம் புருஷர்கள்னா அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு பாக்குறாங்க. 22 லட்சம் மக்கள். அப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இந்த வனாந்தரத்துல ஓடுது. ஆண்டவர் அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு படுத்தி வச்சிருக்க ஒரு இடத்துக்கு. அப்போ அந்த இடம் அங்க இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா இந்த 2 சாட்சிகள் 3.5 வருஷம் அங்க தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்படின்னா நம்ம பழைய பாட்டுல இருந்து வேத வசனத்தை எடுத்து அவங்களுக்கு சொன்னாங்க, இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும், அப்போ நீங்க அங்க போயிருங்க அப்படிங்கிறது அதையும் அவங்க அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்மளே இன்னைக்கு வந்து இதை தெரிஞ்சு அங்கங்க நோண்டி எடுத்து எதையோ எடுத்து கொஞ்சம் அளவு பிடிச்சிடறோம். அவங்க எப்படின்னா பெரிய ஆண்டோருடைய பிள்ளைங்க, அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதினவங்க, ஆண்டவரால் அனுப்பப்பட்டவங்க, விசேஷமானவர்கள். அப்போ அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க ஓடின உடனே முன்னால ஓடிட்டே இருந்திருப்பாங்க. ஆண்டவர் ஒரு பூமியை அப்படியே பிளந்திருப்பாரு. தப்ப 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 தப்பன்னு பின்னால வர்றவங்கலாம் உள்ளுக்கு விழுந்திருப்பான். அதான் இங்க பாருங்களேன், பூமியானது 16வது வசனத்துல வாசிக்கணும். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. வலு சர்ப்பத்தின் குரூப், வெள்ளம் அப்படிங்கிறது மக்கள் கூட்டம் தான் வெள்ளம். அந்த வலு சர்ப்பத்தும் அவனோட ராணுவ வீரரும் பின்னால ஓடுறாங்கல்ல, வலு சர்ப்பத்தை அனுப்புன ராணுவ சேனை ஓடுறவங்க எல்லாம் அப்படியே பழந்துச்சு, அப்படியே முடிச்சு. இது எப்படி ஆகும் அப்படின்னு வேதத்துல இதுக்கும் ஆதாரம் இருக்கு. கோராக்கின் புத்திரர்கள் மோசேக்கு விரோதமாக இது பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றாரு, எல்லாரும் செத்த மாதிரி இவன் சாவக்கூடாது,
பூமி தான் வாயை பிளந்து அப்படியே இவனை விழுங்கி போடட்டும் அப்படிங்க. அன்னைக்கு அது பாசிபிளா இருந்ததுன்னா இன்னைக்கு பாசிபிளா இருக்கும். ஏன்னா வேதத்துல இருக்கு, அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்கும். பூமி அப்படியே வாயை பழக்கம், அப்படியே அவ்வளோ ஒரு உள்ளுக்குள்ளுவான், மூடிடும், அவ்வளவுதான். போனவன் எங்க போனா தெரியாது, டைரக்டா பாதாளம். பாதாளம் வாயை திறந்து விழுங்கிட்டு அவ்வளவுதான். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிக்சர்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களுக்காக எவ்வளவு பெரிய காரியம் வச்சார். அந்த ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அதான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மட்டுமா ஆண்டவர்? அப்படி இல்லை, முழு உலகத்துக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் மோசேக்கு மட்டும்தான் ஆண்டவரா? இல்லை, எனக்கும் ஆண்டவர், உங்களுக்கும் ஆண்டவர். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை கொஞ்சம் ரசிச்சு பாருங்க. ஆண்டவரை கொஞ்சம் ரசிச்சு பாருங்க. ஆண்டவர் பிள்ளைங்களை அப்படி ரசிச்சு பார்க்க நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது பாலாக் அந்த ராஜா வந்து பிலேயாமை வச்சு அவனை சபிக்க சொல்றார். அப்போ பிலேயாம் அந்த மக்களை எவ்வளவு ரசிச்சு சொல்றாரு ஆண்டோடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், இதெல்லாம் கொஞ்சம் உங்க கற்பனையில வாங்க. நீங்க முன்னால ஓடிட்டே இருக்கீங்க, பின்னால ஒரு கூட்டம் சாத்தான் உங்களுக்கு துரத்திட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்தாச்சுன்னா அந்த சாத்தான் இல்லாம போயிருது. திரும்பி பார்க்கலாம், எங்க போனானோ தெரியல அப்படின்னு நினைக்கும். எங்கே போல பூமி பிளந்துச்சு, ஆண்டவர் உள்ளுக்கு இழுத்துட்டாரு. நீங்க முன்னால் போயிட்டே இருப்பா, நான் பின்னால பாத்துக்கிறேன் அப்படிங்க. அது ஆண்டவர் நமக்கு முன்னாலே இருக்காரு, பின்னாலே இருக்காரு, நம்ம சைட்ல இருக்காரு, இங்கே இருக்காரு, கீழே இருக்காரு, மேலே இருக்காரு. நீங்க தாவீதுகிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் போய் இந்த வானத்திலே இருந்தாலும் அங்கே நீர் இருக்கு, அந்த சமுத்திரத்தின் அடியில இருந்தாலும் அங்கே நீர் இருக்கிறது, எங்க போனாலும் நீர் இருக்கிறீர் ஆண்டவர். இதுதான் உண்மையான ஒரு ஆண்டவரை குறித்த ஒரு தரிசனம், ஆண்டவரை குறித்து ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய முறை அப்படிங்கிறது இதுதான். அதான் பவுலப்போஸ்தலன் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த இப்ப 17ஆம் வசனத்துக்கு வரலாம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ணிட்டு. அப்ப இது யாரு அப்படின்னாச்சுன்னா, நான் நினைக்கிறேன் இது எப்படின்னா, இந்த ஒரு கூட்டம் ஓடி வந்துச்சு பாருங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்து. ஓடி வரும்போது பின்தங்கி போன ஒரு கூட்டம். அதான் இங்க வசனத்துல என்ன சொல்றதுன்னா, ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறவர்களும். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஓட முடியாத மாட்டிக்கொண்டவங்க ஒரு குரூப்புங்க இருக்கு. அடுத்தது உலகம் முழுவதும் ஒரு குரூப்பு இந்த ஷிப்பை எடுக்காம நான் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிக்குது. ஏன் அப்படின்னாச்சுன்னா, கைவிடப்பட்டவங்க எத்தனை பேர் கைவிடப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கணக்கு போட்டோம் அப்படின்னாச்சுன்னா, பைபிள் என்ன சொல்றா, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. அப்போ ரொம்ப பேர் கைவிடப்பட்டு போவாங்க. ஆண்டவர் இன்னொரு வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. அப்போ ஆண்டவருக்கு கடைசி நேரத்துல எவ்வளவு இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த துக்கத்துல விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு சொல்றேன்னா பாருங்க. இப்போ ஒரு பெருங்கூட்டம் இன்னும் யாரை எதிர்த்துட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்த்துட்டு இருக்கு. நாங்க சிப் வாங்க மாட்டோம், நாங்க உண்மை கும்பிட மாட்டோம், உண்மை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இந்த இதுலதான் இவங்க இந்த மக்களை கடுமையா பாதிக்கிறான். அதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற 5ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அதுல ஒரு காரியத்தை நம்ம படிச்சோம். அதுல 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள்
அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் படிவிடைக்காரராகும் தங்கள் சகோதரர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்று கைவிடப்பட்டவங்க. இப்போ இவன் என்ன செய்யறான் அப்படின்னாச்சுன்னா, அவங்கள போய் எவ்வளோத்துக்கு மேக்சிமம் மகா உபத்திரவத்தின் காலம்ங்க, எவ்வளோத்துக்கு அவங்கள தண்டிக்க முடியுமோ, எவ்வளோத்துக்கு அவங்க உபத்திரவத்தை கொடுக்க முடியும், எவ்வளோத்துக்கு அவங்கள துக்கத்தை கொடுக்க முடியுமோ அவன் கொடுக்குறான். அதான் அந்த உடையவருமாகிய அவளுடைய சந்ததியாகிய மற்றவர்களுடனே யுத்தம் பண்ணிச்சு. அது போக இந்தியாவிலும் சில யூதர்கள் இருக்கலாம், அவங்களும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். வெளிநாட்டில் உள்ள யூதர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப இந்த இடத்துல சந்திக்கிறாங்க. அடுத்தது இப்போ நம்ம 13வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போகிறோம். 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னாச்சுன்னா, இது வானத்திலிருந்து வந்த ஒரு வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது இங்க இருந்து சமுத்திரத்திலிருந்து எழும்பின ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த மிருகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்க ஒரு சில காரியங்களை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, பாபிலோனுக்கு அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ பாபிலோன் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நேரங்களில் இதை நம்ம ரொம்ப அதுக்குரிய கான்சென்ட்ரேட் கொடுக்கறது கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா விக்கிரக ஆராதனைக்கும், பொருளாதார கொள்கைகளுக்கும், அரசியல் சூழ்நிலைகளுக்கும் இந்த பாபிலோன் கொள்கை அப்படிங்கிறது புகுந்திருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா விக்கிரக ஆராதனை, அதாவது எல்லா மதத்திற்குள்ளேயும் இந்த பாபிலோனிய மதம் புகுந்து உள்ளது. அடுத்தது எல்லா அரசியல்லையும், எல்லா அரசியல் சட்டங்கள்லையும் இந்த பாபிலோன் அரசியல் சட்டம் புகுந்து உள்ளது. அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பாபிலோனின் இந்த பொருளாதார கொள்கைகள், எல்லா பொருளாதார கொள்கையிலையும் புகுந்து இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, வேதத்தில் இந்த பாபிலோனை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, 11வது அதிகாரத்தில் பாபேல் என்று சொல்லக்கூடிய பேரில் நம்ம அதை பார்க்குறோம். அந்த பாபேலில் யார் இது பண்ணுறா அப்படின்னா, நோவாவோட பேர் கூஷோட மகன் நிம்ரோத். இவனை குறித்து வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா, தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோத். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அதாவது தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படிங்கிற போது நீங்கள் இந்த காடுகள்லையும் மலைகள்லையும் போய் இந்த மான் வேட்டைக்கு ஆடுறவன், அந்த புலி வேட்டையாடுறவன் இவன் இல்லை. இவனுக்கு பேர் என்னன்னா மனுஷனை வேட்டையாடுகிறவன். அந்த நாட்களில் இருந்த மனுஷரை அவ்வளோ வரையும் வேட்டையாடி தான் கையில் வச்சிருந்தான். அவனோட பேச்சு திறமையினாலும் அவனுடைய மற்ற திறமையினாலும் எல்லாரும் அவனை முதல் ராஜா இவன் தான். இவனுக்கு இந்த உலகத்தின் பேர் கில்காமேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. கில்காமேஷ் ஒரு பெரிய பேரரசனை நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். அவன் தான் இந்த நிம்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆண்டவருக்கு அதுக்குரிய சரியான வெளிச்சம் இருக்கும். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு எதிராக இவன் ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்குறாரு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் உலகமுங்கும் சென்று பள்ளிகி பிரபு பூமியை நிரப்புங்கிறது ஆண்டோடைய கட்டளை. இவன் என்ன சொல்கிறான், நம்ம பிரிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம ஒரே இடத்துல இருக்கணும், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுறான். முதல் விக்கிரக ஆராதனை காரன் இவன் தான். இவன் என்ன பண்ணான்னா, தன்னை பெற்ற தாய் செமிரமிஸ் அப்படிங்கிறவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய விக்கிரக கோயிலை அங்கே கட்டுறான். பெரிய கோபுரத்தை கட்டுறான். அந்த கோபுரத்தை தான் நீங்கள் இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு பெரிய கோபுரம். அந்த கோபுரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, அது பக்கத்தில் போய் பார்க்குறவங்க அது கட்டி முடிக்கும் போது இப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் சரித்திர ஆதாரம். நீங்கள் எங்கே போய் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் இந்த காரியங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி இதுதான் நேபுகாத் நேச்சார் தொங்கு தோட்டம் அப்படின்னு ஒன்று பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொங்கு தோட்டம் அப்படின்னாச்சுன்னா, அவருடைய இந்த அரண்மனைக்கு மேலே அழகான பயங்கரமான செடிகள்லாம் வச்சு ஒரு பெரிய கார்டன், தொங்கு தோட்டம். அப்போ அந்த நேபுகாத் நேச்சார் யார் அப்படின்னா, பாபிலோனின் ராஜா.
அவர் எப்போ வராரு அப்படின்னாச்சுன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக 586 வராரு. ஆனால் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னாச்சுன்னா எப்பமோ நடக்குது. கிறிஸ்துவுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 4000 அல்லது 4100 அந்த நாட்களில் 4100 3900 3800 அந்த நாட்கள்ல இவன் இவ்வளோ பெரிய ஒரு தொங்கு தோட்டத்தை ஏற்படுத்தியிருக்கான். இதை தான் நேபுகாத்நேச்சார் மற்ற நாட்களில் இதை ஏற்படுத்துறாரு. அப்போ பாபிலோன் மதம் அப்படிங்கிற ஒரு மதம் அந்த நாட்களில் இருந்துச்சு. அந்த மதத்தை உருவாக்குனது யார் அப்படின்னாச்சுன்னா நிம்ரோத். அந்த இதில் மதத்தில் யார் தெய்வம்னா மதர் காட் யார் அப்படின்னாச்சுன்னா பெண் தெய்வம் யார் அப்படின்னாச்சுன்னா அவளோட தாயாகிய அவளோட மனைவி ஆகிய செமிரமிஸ் தான் அங்கே தெய்வமாக இருக்கிறான். தெய்வமாக இருந்து இந்த பாபேல் கட்டடம் வந்து கிட்டத்தட்ட 11 ஃப்ளோர் கட்டப்பட்டுச்சான். 11 ஃப்ளோர் கட்டப்பட்டு 12வது ஃப்ளோரில் தான் இந்த நிம்ரோத்தோட ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கப்பட்டுருச்சான். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா இதுலேருந்து சரித்திரத்திலேருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த நிம்ரோத் கொஞ்சம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாக இறந்து போனதுக்கப்புறம் இந்த செமிரமிஸ் அவனோட கல்லறை பக்கத்தில் போய் ஒரு இடத்துல விபச்சாரம் பண்ணி வேசித்தரம் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறான். இந்த பிள்ளையை பெற்றுட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னாச்சுன்னா கடவுள் வந்து என்னோட சேர்ந்து அதன் மூலமாக நான் வந்து கர்ப்பவதியாகி எனக்கு திருப்பியும் இந்த பிள்ளையை நிம்ரோத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாப்புல அப்படின்னாச்சுன்னா தம்மூஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு தம்மூஸ்ன்னு பேர் வைக்கிறாப்புல. இதுதான் நம்ம அந்த செமிரவிஸை பற்றி பார்க்குற ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செமிரவிஸ். இந்த செமிரமிஸ் ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோ. அடிக்கடி இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து இன்டர்நெட்லலாம் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் செமிரமிஸ். ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி சொல்லியிருக்கோம். அவள் அந்த பாபேல் கோபுரத்துக்கு மேலே தான் ஒரு பிள்ளையை வச்சிருக்கா. நான் ஒரு தாயாகவும் எனக்கு ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தம்பூசை கையில் வச்சுட்டு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் அந்த காலத்திலே இப்படி ஒரு சிலை பண்ணி அவளை ஆராதிக்க வச்சிருக்கா அப்படி பார்க்கும். அப்போ அந்த மிஸ்டரி ஆஃப் ரிலிஜியன்ஸோட தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் ஆரம்பிச்சு. பாபிலோனு செமிரமிஸ் வித் தம்மூஸ், மகன் தம்மூஸோடு இருக்கிறத தான் எல்லா இடத்துலையும் அந்த தெய்வங்களுக்குள்ள அந்த மதங்களுக்குள்ள ஊடுருவிக்கும் பார்க்குறோம். நம்ம எகிப்தின் மதம் வந்து ரொம்ப பழமையான மதங்களில் ஒன்று. எஜிப்சில் இசிஸ் அப்படின்னு கூட ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளும் ஒரு பிள்ளைய ஹரரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை கையில் வச்சுட்டு இருக்காப்புல தான் இந்த எகிப்தின் தெய்வத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே கலாச்சாரம் தான் இங்கே வந்துடுது. எங்கே வந்துடுது அப்படின்னாச்சுன்னா கான்ஸ்டன்டைன் காலத்தில் நம்முடைய கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துடுது. இந்த பாபிலோனியருக்கு ஒரு பழக்கம் உண்டு. பொதுவாகவே பாபிலோனியருக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னாச்சுன்னா பேரை மாத்திர பழக்கம் உண்டு. நம்ம அது எங்கேருந்து தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா தானியாலுக்கு பெல்தஷாசார் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருப்பாங்க. அனனியா, மிஷாயல், அசரியாவுக்கு வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோன்னு பேர் மாற்றுவாங்க. இது இந்த பாபிலோனியரோட ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னா ஒரு மனுஷனோட பேரை மாற்றிடுவாங்க. இப்போ இவங்க இந்த பாபிலோனியர்கள் இங்கே வந்து அந்த ரோம பேரரசுக்குள்ளே புகுந்து அவங்க அந்த செமிரமிஷ்ங்கிற பேரை மரியாள்னு மாற்றிட்டாங்க. தம்மூஸுங்கிற பேரை ஏசு கிறிஸ்துன்னு மாற்றிட்டாங்க. வேற ஒன்றுமே செய்யலவங்க. செமிரமிஷ்ங்கிற பேரை மரியாள்னு மாற்றிட்டாங்க. தம்மூஸுங்கிற பேரை ஏசு கிறிஸ்துன்னு மாற்றிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நமது பாரத தேசத்திலும் தேவிகா மகன் கிருஷ்ணாவை கையில் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேவிகா மகன் கிருஷ்ணாவை கையில் வச்சுருக்கிறத பார்க்கலாம். இது வந்து எகிப்தின் ராணி, எகிப்தின் தேவி இசிசிஸ் அவன் மகன் ஹரோசஸை கையில் வச்சுருக்கிறத பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம் செமிரமிஸ் தம்மூஸை கையில் வச்சுக்கிறத பார்க்குறோம். இது எது அப்படின்னா திபெத்திய தேவதை. திபெத் மக்கள்
சிங்குமோ அப்படின்னு ஒரு தெய்வத்தைய ஆராதிக்கிறாங்க. அவனும் ஒரு கையில் ஒரு பிள்ளையை வச்சிருக்கவளா தான் இருப்பான். இது யார் அப்படின்னாச்சுன்னா ஜப்பான் அவர் சீன மக்கள்கள் ஆராதிக்கிற கியூன்ஜின் அப்படிங்கிற கூடிய ஒரு தெய்வம். அது பிள்ளையை கையில் வச்சிருக்கு. இது யாருன்னா மரியாள் இயேசுவை கையில் வச்சிருக்குது. மொத்தத்தில் எல்லா மதங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னாச்சுன்னா இதை தான் நம்ம பார்க்குறோம். அங்கங்கே அவங்கவுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்குள்ள அந்த பாபிலோனிய முதல் கலாச்சாரம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டுச்சு நேற்று முந்தானத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மொசபதேனியா கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி அந்த கலாச்சாரங்களுக்கு வழியாக வந்துச்சு. அவங்க தான் இதில் ஒவ்வொரு இதுலேயும் அவங்களுடைய கால்களை பதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் என்னென்னா இந்த லிங்கம் நம்ம இங்கே எல்லாம் நம்ம இடத்துலலாம் பார்க்குறோம். நம்ம இடங்களில் இந்த கோயில்கள்லாம் இதை பார்க்குறோம். இது அந்த பாபேல் கோபுரத்தில் இது இருந்ததா அகழ்வாராய்ச்சியில் சொல்கிறவங்க இதை சொல்லி இது ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த லிங்கம் எப்போ வந்துச்சு இந்தியாவில் இருந்ததுலாம் இங்கே போயிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது எங்கே உள்ளது அப்படின்னாச்சுன்னா அந்த பாபிலோனிய தெய்வம். இது ஒரு ஆண்குறி. அந்த நிம்ரோத்தை குறிக்கிற சின்னம். இது நிம்ரோத்தை குறிக்கிற சின்னம். இன்னைக்கு இதே தான் நம்முடைய தமிழ் மக்களோட தெய்வங்களுக்குள்ளாக இந்திய தெய்வங்களுக்குள்ளாகவும் இதுதான் நமக்கு வந்திருக்கு. அதான் நீங்கள் இப்போ இதுலேருந்து புரிந்து கொள்ள வேண்டிய யாரை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த பாபிலோனியர். அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இந்த அரசியல் சட்டங்கள் எப்படி பாபிலோனிய சட்டங்கள் நம்முடைய தேசங்களுடைய சட்டங்களுக்குள்ள வந்தது. அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா என்னதை பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா பொருளாதாரம். இந்த பொருளாதார கொள்கைகள்லாம் எப்படி அவர்கள் நம்முடைய பொருளாதாரங்களுக்குள்ள அவங்க தம்முடைய பொருளாதாரங்களை பொறுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னாச்சுன்னா இதை கற்றுக்கொள்ள வேண்டியது நீங்கள் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த பாபிலோன் தான் கடைசியில் அந்தி கிறிஸ்துவின் தலைநகரம். இந்த பாபிலோனுக்கு விரோதமாக தான் ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். முதல்லையும் அந்த பாபிலோனை தான் இது இப்படி இருந்தா சரிபடாதுன்னு அந்த இடத்துல பாஷைகளை தாறுமாறாக்கி ஆண்டவர் விரட்டி விட்டுறாரு. அந்த கடைசியில் அந்த பாபிலோன் ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி செய்யுது அப்படின்னா இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா நாங்க அப்படி சொன்னோம்னா அது அப்படி இது எப்படியா இருக்கும் அது எப்படியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இது உண்மைதான். நான் சொல்றது என்னோட கற்பனை கதையோ இல்லை, பாஸ்டர் சொல்லி கொடுத்து நான் சொல்ற கற்பனை கதையோ கிடையாது. இது சரித்திரத்தின் சான்றுகளோடு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இது உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதை நீங்க புரிந்து கொள்ள மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல உள்ள காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம்.